ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 3 கர்மயோகம் பதம் 27. பிரகிருத்தே கிரியமானானி குணைக கர்மாணி சர்வஷ அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யத்தே. டிரான்ஸ்லேஷன். ஜட இயற்கையின் முக்குணங்களின் பாதிப்பால் பயங்கிய நிலையில் ஆத்மா இயற்கையால் நடைபெறும் செயல்களுக்கு தானே கர்த்தா என்று தவறாக எண்ணுகிறது. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஜட உணர்வில் இருப்பவர்கள், கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் என்று இரண்டு வகையான மனிதர்கள் ஒரே நிலையில் செயலாற்றும் போது ஒரே மாதிரியாக செயலாற்றுவது போல தோன்றினாலும் அவர்களுடைய நிலையில் பெரும் வித்தியாசம் இருக்கிறது. பொய் அகங்காரத்தால் தானே எல்லாம் செய்கிறேன் என்ற உணர்வு ஜட உணர்வில் செயலாற்றுபவர்களுக்கு திருப்தியை தருகிறது. ஆனால் பகவான் மேற்பார்வை செய்யப்பட்டு இயங்கும் இந்த ஜட இயற்கையே உடல் என்னும் யந்திரத்தை உண்டாக்குகிறது என்பதை பக்தன் அறிவான். தான் பகவான் கிருஷ்ணரின் கட்டுப்பாட்டில்தான் இயங்குகிறேன் என்பதை பற்றிய அறிவு பக்தனுக்கு உண்டு. பொய் அகங்காரத்தில் இருப்பவர்கள் தானே சுதந்திரமாக எல்லா செயலையும் செய்பவர்கள் என்று மயக்கத்தால் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் பகவானின் ஆணைக்குட்பட்ட ஜட இயற்கையின் படைப்பே தன்னுடைய ஸ்தூல உடல், சூட்சும உடல் ஆதலின் தன்னுடைய உடல் மன செயல்களெல்லாம் கிருஷ்ண உணர்வில், கிருஷ்ண சக்தியிலேயே ஈடுபடுத்தப்பட வேண்டியவை என்பதை சாதாரண மனிதன் அறிவதில்லை. இங்கே பிரபாத் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பகவானுடைய ஆணைக்கு உட்பட்ட ஜட இயற்கையின் படைப்பு தான் நாம், அதாவது ஆத்மாவான நாம், நம்முடைய ஸ்தூல உடல், சூட்சும உடல். அதனால் நம்மளுடைய உடல் மன செயல்களெல்லாம் பகவானுடைய உணர்வில் கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத தான் இங்கே பகவான் சொல்கிறதா பிரபுபாதா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் சாதாரண மனிதர்கள் நாம் சுதந்திரமானவர்கள் நினச்சி அவங்களுடைய புலன் இன்பத்துக்காக அவங்க எல்லா செயல்களையும் செய்கிறாங்க. முக்குணங்களால் மயங்கி அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மா இயற்கையால் நடைபெறக்கூடிய செயல்களுக்கு தானே கர்த்தா, நான் தான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறாங்க. தவறாக அந்த ஆத்மா நினைக்கிறது. ஆனால் கிருஷ்ண பக்தன் எல்லாத்துக்கும் பகவானே காரணம்னு நினைக்கிறான். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.